நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்து அப்புறம் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இது ஒரு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. திருவனந்தபுரம் ரயில் நிலையம் மிகவும் பரபரப்பாக இருக்கிறது. அன்று காலை வித்யா என்பவர் தன்னுடைய தோழியின் வருகைக்காக ரயில் நிலைய வாசலில் காத்திருக்கிறார். அங்கு நடக்கிற நிகழ்வுகளை கவனிக்க ஆரம்பிக்கிறார். ரயில் நிலைய வாசலில் 60 வயது மதிக்கத்தக்க பிச்சை எடுக்கிற ஒரு பெண்மணியை பார்க்கிறார். அவர் அங்கிருக்கிற மரத்தில் பழங்களை பறித்து கொண்டிருக்கிறார். அவரின் உடைகள் அழுக்கு படிந்து கிழிந்தும் இருக்கிறது. அவருக்கு பக்கத்தில் 2 பழைய பைகள். பெண்மணி மரத்தில் இருக்கிற ஒரு இலை கூட உதிர்ந்து விடாத படிக்கு மிகவும் கவனமாக பழங்களை பறிக்கிறார். இதை தொலைவில் இருந்த வித்யா கவனிக்கிறார். அந்த பெண்மணியின் உடல் மொழிக்கும் அவரது உடைக்கும் சற்று தொடர்பில்லாதே உணர்கிற வித்யா அவரிடம் பேச முயல்கிறார். அவரது முகத்தில் சோர்வு இருப்பதை பார்க்கிற வித்யா, சாப்பிட்டீங்களா என கேட்கிறார். அந்த பெண்மணி, வேண்டாம், ரொம்ப தூரம் போய் வாங்கணுமே என்று சொல்லிவிட்டு வித்யாவின் 2 சக்கர வாகனத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். வித்யா பக்கத்தில் இருக்கிற கடையில் 4 இட்லிகளும் ஒரு வடையும் வாங்கி வந்து கொடுக்கிறார். 10 நிமிடம் இடைவெளியில் அவரிடம் பேச ஆரம்பிக்கிறார். அவருடன் பேசியதில் அந்த பெண்மணியின் பெயர் வல்சா என தெரிய வருகிறது. 33 ஆண்டுகள் ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். மகன் கணவரை பிரிந்து இருப்பதாகவும் பிச்சை எடுத்து பிழைப்பதாகவும் கூறியிருக்கிறார். ஆசிரியர் என்றதும் சில நொடிகள் பதறிப்போகிற வித்யா அவரை சில புகைப்படங்களை எடுத்துக்கொள்கிறார். கேரளாவில் மலப்புரத்தில் இருக்கிற இஸ்லாகிய பப்ளிக் ஸ்கூலில் கணித ஆசிரியராக இருந்தவர் என்பதை அறிந்தும் வித்யா மேலும் கலங்கி விடுகிறார். இப்படியான ஒரு நிகழ்வை எங்கு படித்தோ கேட்டோ இருக்காத வித்யா அவரை மீட்க நினைக்கிறார். ஆனால் ஆசிரியர் வேறு எதற்கும் காத்திருக்காமல் அங்கிருந்து கிளம்பி விடுகிறார். துணி மூட்டைகளை தூக்கி கொண்டு நகரத்தின் சாலையில் அழுக்கு உடையில் அவர் கிளம்பி செல்கிற காட்சி வித்யாவை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கிறது. வீட்டிற்கு வருகிற வித்யா அன்று மாலை 4 மணிக்கு அன்றைய நிகழ்வை ஆசிரியர் குறித்து புகைப்படங்களும் சேர்த்து தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிடுகிறார். வழக்கமான பதிவாக இருக்காது என்பதை அப்போது வித்யா அறிந்திருக்கவில்லை. அவர் பதிவு செய்திருந்த வார்த்தைகளும் புகைப்படங்களும் படிக்கிறவர்களை கடந்து போக முடியாதபடிக்கு துயர்களை வைக்கிறது. அடுத்த நாள் காலை ஃபேஸ்புக் செல்கிறவர் திகைத்து போகிறார். வித்யாவின் பதிவுக்கு 1000த்திற்கு அதிகமான பகிர்வுகள், கமாண்டுகள் என அன்றைய நாளுக்கான வைரல் செய்தியாக மாறியிருக்கிறது. பதிவிற்கு வந்திருந்த கமாண்டுகளை படிக்கிறவர் திக்குமுக்காடி போகிறார். தெரிந்தவர் தெரியாதவர் என எல்லோரும் ஆசிரியருக்கு உதவ முன்வருகிறார்கள். ஆசிரியர் என்கிற ஒரு வார்த்தை கேரளாவின் ஒட்டுமொத்த இணையத்தையும் ஆக்கிரமிக்கிறது. வந்திருந்த கமாண்டுகளில் ஒன்று, மலப்புரத்திலிருந்து திருவனந்தபுரம் வந்து கொண்டிருக்கிறோம், ஆசிரியரை எங்களோடு அழைத்துச் செல்கிறோம் என இருக்கிறது. கமாண்ட் செய்தவர்கள் யார் என அலசியதில் மலப்புரம் இஸ்லாகிய பப்ளிக் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் என்பதை அறிந்திருக்கிறார். கமாண்டில் கொடுக்கப்பட்டிருந்த முன்னாள் மாணவர்களை தொடர்பு கொள்கிற வித்யா, வல்சா ஆசிரியர் ரயில் நிலையத்தில் சந்தித்ததாகவும் அங்குதான் அவர் இருப்பார் எனவும் தெரிவிக்கிறார். சற்று தாமதிக்காமல் ஆசிரியர் சந்தித்த இடத்திற்கு வித்யா செல்கிறார். ஆனால் அங்கே அவர் இல்லை. ரயில் நிலையத்தில் பல இடங்களையும் தேடியும் அவரை கண்டுபிடிக்க இயலாமல் வீடு திரும்புகிறார் வித்யா. நவம்பர் 6 காலை 5:45 மணிக்கு ஃபேஸ்புக்கில் வல்சா ஆசிரியர் குறித்து அடுத்த பதிவை இடுகிறார். ஆசிரியரின் புகைப்படத்தை பதிந்து ஆசிரியரை அழைத்துச் செல்ல மலப்புரத்திலிருந்து மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர் மீட்டு அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டியது திருவனந்தபுரம் மக்களின் கடமை. ஆசிரியரை கண்டுபிடிக்க உதவுங்கள் என வித்யாவின் அலைபேசி எண்ணையும் சேர்த்து விடுகிறார். கமாண்டுகள், ஷேர்கள் என பதிவு செல்ல ஆரம்பிக்கிறது. வெளிநாடுகளில் இருக்கிற பள்ளியின் முன்னாள் மாணவர் ஒருவர் ஆசிரியர் வல்சாவுடன் எடுத்துக்கொண்ட பள்ளிக்கால புகைப்படத்தை வித்யாவின் பதிவில் பதிவிடுகிறார். மாணவர்களோடு ஆசிரியர் இருக்கிற புகைப்படத்தை பார்த்ததும் நெகிழ்ந்து போகிற வித்யா மீண்டும் ஆசிரியரை தேடி ரயில் நிலையம் செல்கிறார். அதே நேரம் மலப்புரத்திலிருந்து மாணவர்களும் திருவனந்தபுரம் வந்து விடுகிறார்கள். ரயில் நிலையம் வருகிற வித்யா அங்கிருக்கிற சிலரிடம் விசாரிக்கிறார். ரயில் நிலைய காவலர்களிடம் விஷயத்தை சொல்கிறார். காவலர்களும் ஆசிரியரை தேடுகிறார்கள். பல்வேறு மக்களின் பிரார்த்தனைகளும் மத்தியில் அன்றைய தினம் காலை 10 மணிக்கு ஆசிரியர் வித்யாவை கண்டுபிடித்து விடுகிறார். 2 நாட்கள் ஆசிரியை பற்றிய நினைவுகளும் தேடலும் இருந்த வித்யா ஆசிரியை கண்டதும் உணர்ச்சிவசப்படுகிறார். ஆசிரியை அழைத்து கொண்டு தாம்பனூர் காவல் நிலையம் வருகிறார். முன்னாள் மாணவர்களும் இன்னும் சிலர் வித்யாவோடு இணைகிறார்கள். 10:27 மணிக்கு ஆசிரியர் கிடைத்துவிட்டார் என்று ஃபேஸ்புக்கில் பதிவிடுகிறார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பரவசமும் ஹார்ட்டின் குறியீடுகளாக பதிவு விழுகிறது. வித்யா
நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற வரிகளும் கமாண்டுகளாக விழுகின்றன. காவல் நிலையத்தில் ஆசிரியர் அழைத்து செல்கிறோம் என முன்னாள் மாணவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் ஆசிரியர் தன் மகனோடு செல்ல ஆசைப்படுவதாக தெரிவிக்கிறார். ஆசிரியை மீட்டு அம்பலத்தாரா கல்லடி முகம் பகுதியில் இருக்கும் முதியோர் இல்லத்தில் சேர்க்கிறார்கள். ஆசிரியர் பாதுகாப்பாக இருக்கிறார் என்கிற மகிழ்ச்சியில் அன்றைய தினம் மதியம் 1 மணிக்கு எல்லோருக்கும் நன்றி சொல்லி இன்னொரு பதிவை இடுகிறார். அதில் ஆசிரியர் பாதுகாப்பாக ஒப்படைத்து விட்டோம், ஆசிரியர் மகனை கண்டுபிடித்து அவரிடம் சேர்த்து விடுவோம் என்கிற வரிகளோடு அந்த பதிவு முடிகிறது. வித்யாவின் ஃபேஸ்புக் கணக்கை தேடி கண்டுபிடித்து அவரது டைம்லைன் பார்க்க நேர்ந்தது. எல்லோருமே வல்சா ஆசிரியர் குறித்து மலையாள மொழிகள் பதிவுகள் தான் இருந்தன. கேரள மந்திரி திரு கேதா ஜலலி அலுவலகத்தில் கணினி உதவியாளராக இருக்கிறார். வித்யா தினமும் வீட்டிலிருந்து அலுவலகத்திற்கு கிளம்பும்போது 2 உணவுப் பொட்டலங்களை கையோடு எடுத்து செல்கிறார். பயணிக்கிற வழியில் பசியோடு இருக்கும் 2 பேருக்கு அவற்றை கொடுப்பது அவர் வழக்கம். ஆசிரியர் மகனை கண்டுபிடித்து விட்டதாகவும் விரைவில் மகனோடு ஆசிரியரை சேர்த்து விடுகிறார் என்கிறார். ஃபேஸ்புக்கில் ஆசிரியர் குறிப்பு பதிவு வைரலாகி இருப்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறார். வல்சா ஆசிரியர் குறித்த நிகழ்விற்கு பல இடங்களிலுமிருந்து வாழ்த்துக்களும் அழைப்புகளும் வந்த வண்ணமாக இருக்கின்றன என்பதை குறிப்பிடுகிறார் வித்யா. ஆசிரியர் விஷயத்தில் தகவல்களை ஃபேஸ்புக்கில் பகிர்ந்து மற்றும் உதவிய அனைவருக்கும் நன்றி சொன்னார். அவரது ஃபேஸ்புக்கில் பார்த்த நிகழ்வுகளில் முக்கியமான இன்னொரு விஷயம், தசைநார் நோயால் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்காக தேவையான 20 லட்சம் ரூபாய் பணத்தை தனி ஒருவராக திரட்டி அந்த சிறுவனை காப்பாற்றியிருக்கிறார். அடுத்தவர் வாழ்க்கைக்கு ஒளிகாட்டுவதும் வழிகாட்டுவதும் தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றியிருக்கிறது. இது உங்களது விஷயத்தில் உண்மை வித்யா. தொடர்ந்து செல்லுங்கள். இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.